இதந்தரு மனை நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு ரெண்டு மாறி பழிமிகுந் தெளிவுற்றாலும் விதந்தரு கோடி எண்ணல் விளைந்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதில் மறக்கிலேனே. Most respected and my beloved correspondent of this great institution, Ananda Matriculation Higher Secondary School and Ananda Primary School, Mr. M.B. Chandra Raja, and beloved sister and a great writer of Tamil Nadu, Mrs. Anandi Raghavaraja, the principal of Matriculation Higher Secondary School, my dear fellow friend, Mr. Gopalakrishnan, and also the headmistress of this particular institution, Mrs. Jaya Bhavani Kumar, and dear fellow friends, parents, and my dear students. At the outset, I extend my sincere thanks to the management for giving this opportunity to come and again come and sit with you to share some of my few views and news for the younger generation. At this present moment, I am still remembering those days, my close association with Sri M.V. Bhimaraja, the founder of Ananda Group. It was started before 1955. At present, his vision and mission is also getting light by having such a wonderful group of people sitting in front of him. He is also blessing all of you. இன்னும் எனக்கும் திரு எம்.வி. பீமராஜ் அவர்களுக்கும் கல்வி தொடர்பான பல ஆண்டுகள் ஒரு குரு சிஷ்யன் போல தான் நாங்கள் எல்லாம் இருந்தோம். குறிப்பாக ஆனந்தா மெட்ரிகுலேஷன் கட்டுமானத்தினுடைய துவக்கத்தில் இருந்து அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு பணத்தை அதிகரித்து செல்ல வேண்டும் என்பதுதான் மோட்டிவ். இட் இஸ் யூனிவர்சல் லா. உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பிஸ்னஸ்மேன் செய்கின்ற அதே பணியைத்தான் எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவரும் செய்திருக்கலாம். தனக்கு கிடைத்த வருமானத்தில் ஒரு பகுதியை இந்த நகருக்கு, நகர் மக்களுக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்காக கல்வி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்துவிடவில்லை. அதுவும் குறிப்பாக அவர் மிகப்பெரிய படிப்பறிவை பெற்றவரும் கிடையாது. 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்க்குள்ள தான். ஆனால் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பள்ளிகளை நிறுவ வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் எப்படி தோன்றிருக்கக்கூடும் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டும். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவருடைய vision and mission, now the successor of his family are now fulfilled the vision and mission of Sri M.V. Bhimaraja. Okay, அவருடைய அத்தனை கனவுகளையுமே இன்றைய வாரிசுகள் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர் எப்பொழுதும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, குவாலிட்டி. அங்கே பிரியாணி தயாரித்தாலும் 12 மணிக்கு போய் எடுத்து சாப்பிட்டுட்டு இது சரின்னு சொன்னால் தான் பரிமாறணும். அவர் சரி இல்லைன்னு சொன்னால் அப்படி எவ்வளவு தட்டு பிரியாணி தயாரித்தாலும் தூக்கி போய் போட்டுருவார். எனக்கு எப்படி இருக்கின்றதோ என்னுடைய கன்சியூமர்ஸ்க்கும் அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு கொண்ட ஒரு மாமனிதர். அவருடைய எண்ணங்களில் ஒன்று கல்விக்கு ஒரு சில ஆலயங்களை அமைக்க வேண்டும்.
என்னை பொறுத்த மட்டில் கல்விதான் ஆலயம், கடவுளுக்கு அடுத்தபடியாக. கல்வி மூலமாகத்தான் ஒரு சமநிலையை கொண்டு வர முடியும். கல்வி பயின்றவர்கள் மத்தியில்தான் குழந்தைகள் தங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க வேண்டும் என்ற எண்ணமும் உயிர்த்தெழும், அதை உயிர் பெற்று கொள்ள வாய்ப்பளிப்பார்கள். கல்விதான் இன்றைக்கு நமக்கு கிடைக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி என்று கிடைக்கிறது என்று சொன்னால் அது கல்வியால் தான் முடியும். கல்வி நமக்கு கொடுத்தது கடவுள். கடவுள் எங்கேயோ தேடி அலையன்னு அவசியம் கிடையாது. கல்விக்குள்ளே கடவுள் இருக்கின்றார், அவ்வளவுதான். அவர் நேரில் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்க மாட்டார். கல்வி நிலையங்களை ஆரம்பியுங்கள், நன்றாக நல்ல கல்வியை கொடுங்கள். அந்த கல்வியை பயின்று நாளைக்கு வெளியே செல்லுகின்ற நம்மை போன்றிருக்கின்ற குழந்தைகள் அத்தனை பேருமே வெளி உலகத்துக்கு சென்று பின்னாளில் ஒரு 20-30 ஆண்டு காலம் கழித்த பின்பர் ஐ ஆம் த ப்ராடக்ட் ஆஃப் ஆனந்தாஸ் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் இவர்களுடைய வெற்றி. அதைத்தான் அவரும் சொல்றாரு, குவாலிட்டி இன் எஜுகேஷன். அதைத்தான் யூஜிசி சொல்லுது. யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு அமைப்பு. அது இந்தியன் எஜுகேஷன் கமிஷனாக இந்த வாரம் மாறப்போகுது. அவன் சொல்றது அதுதான், குவாலிட்டி இன் எஜுகேஷன். இங்கே 5ஆம் வகுப்பு வரைக்கும் பிரைமரி ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு உங்கள் குழந்தைகளை கொண்டு போய் வேற எங்கேயோ நீங்கள் சேர்க்குறீங்க வச்சுக்கோங்க. அவன் இதுவரைக்கும் என்ன கல்வி பெற்றானோ அது ஒரு ரிசர்வ்ல நிற்கும், வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு உலகை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் நம் தமிழுக்கு அடுத்தபடியாக என்று நான் சொல்வேன் ஆங்கிலம்தான். இந்த வயதில் எதை போதித்தோமோ, எதை பெற்றுக்கொண்டோமோ, வாட் யூ ஹவ் டைஜஸ்டட், வாட் யூ ஹவ் inherited, what you have so far adjusted in your body, that will be signed only after continuing the process. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் 5 கிளாஸ் முடிச்சாச்சு, நம்ம குழந்தைங்களுக்கு பேசிக்காக நாலேஜ் வந்துருச்சு, அப்புறம் வேற ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்னு. அப்படி இல்லை. ஏன் கோயம்புத்தூரும் நாமக்கல்லும் கல்வியில் வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை எல்கேஜியில் சேர்த்தாங்கன்னா அவங்க +2 முடிக்கிற வரைக்கும் ஒரே இன்ஸ்டியூட் தான் இருப்பாங்க. இங்கே எப்படி எனக்கு தெரியாது. நான் ஏன் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஆங்கில வழி கல்வி, ஆங்கிலம் மொழிக்கல்வி, இவை இரண்டுமே இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய சொத்துக்கள். அதை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தை எதை பெற்றுக்கொண்டதோ அங்கிருந்தே பெற்றுக்கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகளை இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். The capacity of the school has over 2000 students in both the schools. 2000 மாணவர்களுக்கு உண்டான வசதிகளை இங்கே ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த பில்டிங்கை பார்க்குறப்போ 4 story பில்டிங், இங்கே இருக்கின்ற டபுள் ஸ்டோரி பில்டிங், 2000 மாணவர்கள் படிக்கலாம். ஆனால் கேட்குறேன், என்ன எந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு 390யும் ஒரு 290 தான் அப்படின்னாங்க. ஐயோ, இதெல்லாம் பத்தாது. இதையெல்லாம் இன்னும் மாணவர்கள் நன்றாக, மாணவர்களை விட அறிவை போதிக்க வேண்டும், அறிவை நல்லொழுக்கமாக மாற்ற வேண்டும், அறிவின் மூலமாக நாம் நம்முடைய குடும்பம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்ற பெற்றோர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் என்னுடைய ஒரே ஒரு as a educationalist, this is my humble appeal to the parents to allow your children to continue in a single institution wherever you want. அந்த மாதிரி இருக்கணும். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு நிலையத்தில் இருக்கின்ற குழந்தைகளால் தான் அந்த நிலையத்தினுடைய அட்மாஸ்பியர், தட் லோக்கல் என்விரான்மெண்ட், அந்த சூழ்நிலையும்
அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த எல்லா விதமான பேக்ரவுண்டும் அந்த குழந்தைக்கு ஈஸியாக கல்வியை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் இவர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்கின்றேன், அவர்களுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய இன்னும் அதிகமான அறிவை நீங்கள் கொடுக்க வேண்டும். அவ்வளோதான். அது அங்கே ரெண்டு பேருடைய, நீங்கள் தான் பிரின்சிபல் ஆஃப் தி மெட்ரிகுலேஷன் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் தி பிரைமரி ஸ்கூல். both have such a quality of increasing the interest and the convenience of the people, especially not people, it is pupil. Okay, இது என்னுடைய சொல்ல கடமை. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், சமீபத்தில் பென்னிங்டன் லைப்ரரியுடைய 150வது விழா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். லார்டு பென்னிங்டன், அவர் ஃபார்மர் கவர்னர், ஒன்ஸ் ஹூ சர்வ்ட் அஸ் த கலெக்டர் ஆஃப் திருநெல்வேலி இல்லை சின்னவேலி. அப்போது இந்த இயர் 1873 he was appointed as the governor of collector of திருநெல்வேலி. திருநெல்வேலி கலெக்டராக இருக்கின்ற பொழுது ராஜபாளையம் திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே இருந்த ஒரு சிற்றூர். பத்திராயிருப்பு வரைக்கும், வள்ளியூர் வரைக்கும், அருப்புக்கோட்டை வரைக்கும், ராமநாதபுரம் வரைக்கும், மதுரைக்கு முன்னால் சிவகங்கை வரைக்கும், இதெல்லாமே அந்த காலத்து திருநெல்வேலி. அவர் அங்கிருந்து இங்கே வர்றப்போ இங்கே இருக்கின்ற மக்களை பார்க்கின்றார். பார்த்த உடனே அங்கே இருக்கின்ற மக்களும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. சிலுவத்தூர் சார்ந்த மக்கள், எப்படியாவது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பள்ளியை கட்டி கொடுக்க வேண்டும், அதே போல் அந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பிற்காலத்தில் மிகச்சிறந்த மாணவர்களாக, அறிஞர்களாக, சயின்டிஸ்டாக மாறணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு லைப்ரரி கட்டி கொடுங்க. இந்த இயர் 1875 the Pennington Library was started. இன்றைக்கு 150வது ஆண்டு விழா. அதுக்கு பெரிய கோடீஸ்வரர்கள் அது தர்மகத்தா கிடையாது, பெரிய பெரிய பணக்காரர்கள் தர்மகத்தா கிடையாது. சாதாரண மக்கள், செல்லூத்துறை சார்ந்த மக்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம், அதற்கு பொறுப்பேற்ற கலெக்டர். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கல்வி நிலையங்களில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் தாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை ஒன்று உள்ளது. அது இதுவரை எப்படியோ இதுவரை இருந்தால் சந்தோஷம்தான், இல்லை என்று சொன்னால் இதை நீங்கள், நான் சொல்வது பேரண்ட்ஸ் தான். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் பணி பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் செய்ய வேண்டிய பணி, எந்த ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படிங்கிற எல்கேஜியில் முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் எந்த ஸ்கூல் எந்த காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னு தான் அடுத்து முடிவு பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த குழந்தைக்கு எதை நாம் போதிக்க வேண்டும். இங்கே இவங்க இருக்கிறது மேக்சிமம் போனால் 6 hours தான். குழந்தைகள் கல்வி நிலையங்களில் இருப்பது மொத்தமே 6 to 6.5 மணி நேரம் தான் இருப்பாங்க. மிச்ச வேலை ஏறக்குறைய 1/3 அங்கே, 2/3 உங்கள் வீட்டில். அவர்கள் வீட்டில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்கின்றார்கள், எதை செய்ய மறுக்கிறார்கள், எதை செய்திருந்தால் நல்லது என்பதை புரிய வைப்பது உங்களுடைய கடமை. அதுக்கு நீங்கள் ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தோ, பையன் கேட்குறான்னு சொல்லி ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தோ கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. மிகப்பெரிய சொத்து ஒன்றை நீங்கள் சேர்த்து வையுங்கள். அந்த சொத்து எப்படி இருக்கணும் அப்படி சொன்னால், பணக்கட்டுகளாக இருக்கக்கூடாது, புத்தக கட்டுகளாக இருக்க வேண்டும். ஒரு அறிஞன் சொல்லுகின்றான், இன்றைக்கு எனக்கு நீ தலை குனிந்தால் நாளை இந்த உலகம் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்க வைக்கின்றேன் என்று ஒரு புத்தகம் சொன்னதாக சொல்லுகின்றார். புக் இஸ் லைக் தட். ஒரு புத்தகம், படித்த புத்தகத்தை 100 முறை படியுங்கள். வீட்டில் உங்களால் முடிந்தளவு எத்தனை புத்தகங்களை சேர்க்க முடியுமோ அத்தனை புத்தகங்களை சேர்க்க வைத்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற கேலண்டரில், டெய்லி கேலண்டரில் ஒரு 2 hours
இந்த புத்தகத்தை எடுத்து படி என்று அம்மா சொல்ல வேண்டும். அந்த குழந்தை அதை படித்து 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 சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்காட்சி நடந்தது, புத்தக கண்காட்சி. அதில் ஒரு 32 புஸ்தகம் எடுத்து வச்சான். அந்த 32 புஸ்தகம் என்ன அவ்வளவுமே பெரிய பெரிய வால்யூம்ஸ், அது எல்லாமே 300 பக்கம் 400 பக்கம். அந்த 32 புத்தகங்கள் என்ன சொல்லுது தெரியுமா? லைப்ரரியை எப்படி வீட்டில் வைக்கணும், என்ன மாதிரி புஸ்தகங்களை வைக்கணும், எந்த மாதிரி ரேக்குகளில் புத்தகங்களை வைக்கணும், என்ன மாதிரி புத்தகங்களை பாதுகாக்க வேண்டும், எந்த மாதிரி பாதுகாப்பு வசதிகளை புத்தகங்களும் உள்ளே வைத்து அதை காப்பாற்ற வேண்டும், புத்தகத்தில் எப்படி எப்படியெல்லாம் கோடு போட்டு கிழிக்க வேண்டும். கிழிக்கணும்னு சொல்கிறது வாத்தியார் சொல்லுவார், நான் சொல்கிறேன் கிழிக்கிறது இல்லை. ஒரு உண்மையிலேயே ஒரு புஸ்தகம் இருக்கிறது என்று சொன்னால் அது எத்தனை பக்கங்களில் கோடு போடப்பட்டிருக்கின்றது, அதுதான் தனிப்பட்ட நபருடைய சொத்து. நான் இத்தனை ஆயிரம் புத்தகங்களை படித்து கோடு போட்டு கிழித்திருக்கிறேன் என்று சொன்னால் அத்தனை விஷயமான நாலேஜும் என் மண்டைக்குள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். அத்தனை விஷயங்களும் நமக்குள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம யாரையும் நம்பி வாழ்க்கையை நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. கல்வி ஒரு மனிதனுக்கு மனபலத்தை மட்டுமல்ல, அவனுக்குள்ளே இருக்கின்ற அத்தனை சக்திகளையும் கொடுத்து மிகப்பெரிய மாமனிதனாக மாற்றுகின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் என்ன வசதி, என்ன வாழ்க்கை, 24 மணி நேரம் புஸ்தகம். நம்ம நாட்டினுடைய இங்கேருந்து பிரசிடென்ட்ஸ் எல்லாமே வீட்டுக்கு போகிறப்போ எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்போ லாரியாக போகும், வாங்கின பரிசு பொருட்களோடு சேர்ந்து போகும். ஆனால் இவருக்கு 2 சூட்கேஸ் தான். ஒரு சூட்கேஸில் தான் கொண்டு வந்த புஸ்தகங்கள், 2வது சூட்கேஸில் தன்னுடைய 2 பேண்ட் சட்டை, அவ்வளோதான். 2 பெட்டி. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனார் அப்துல் கலாம். எங்கிருந்து? ராஷ்டிரபதி பவனில் இருந்து. ஆனால் தான் இறக்கும் வரை தலைமணியில் வச்சிருந்தது சொத்து அல்ல, 10 புத்தகங்கள். அமெரிக்க புரட்சிக்கு வித்திட்டது லைப்ரரி தான். பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்டது லைப்ரரிகள் தான். மாண்புறு புரட்சி என்று சொல்லப்படுகின்ற குளோரியஸ் ரெவல்யூஷன் என்று சொல்லப்படுகின்ற இங்கிலாந்தில் வெற்றிக்கு காரணம் லைப்ரரி தான். நான் சொல்ற ஆளு யாருன்னு பாருங்க, மிகப்பெரிய பெரிய ஆளுமைகள். ரூசோ, மாண்டெஸ்கியூ, டெட்ராட், இவங்கெல்லாம் யாரு? பிலாசபர்ஸ். அத்தனை பேருமே பிலாசபர்ஸ். அவர்கள் எழுதி குவித்த அத்தனை தத்துவங்களையுமே புத்தகமாக வைத்துக் கொண்டிருந்த அந்த லைப்ரரியில் படித்தவங்க தான் அமெரிக்க புரட்சிக்கு வித்திட்டார்கள், ரஷ்ய புரட்சிக்கு வித்திட்டார்கள், அமைதி புரட்சிக்கும் வித்திட்டார்கள். எல்லா உலக புரட்சிகளுக்கும் அதுதான் காரணமாக இருந்தது. இந்திய புரட்சிக்கும் அதுதான் காரணம். இந்திய விடுதலைக்கு முதலில் பாடுபட்டவர்கள் யார் என்று பார்த்தீர் என்று சொன்னால், வெளிநாட்டுக்கு சென்று கல்வி கற்று அங்கிருக்கின்ற புத்தகங்களை லைப்ரரியில் படிச்சுட்டு இங்கே வந்து அப்பாட்ட சொல்கிறான், நீ எல்லாம் இன்னமும் பிரிட்டிஷ்கார்ட்ட இருக்கிறியே அப்படிங்க, நீ அவன் நான் பெற்ற புள்ளதாண்டான்னா. இல்லை, நான் அப்படி இல்லை, என் நாடு விடுதலை பட வேண்டும் என்று சொல்லி வெளிவந்ததும் பால கங்காதர திலகர். அப்படி 4-5 பேர் சேர்ந்தாங்க. ஒன்னா சேர்ந்துக்கிட்டு தான் பூனாவில் பூனா சர்வஜன சபை என்று ஒன்று ஆரம்பித்தார்கள். அந்த பூனா சர்வஜன சபையுடைய முதல் நோக்கம் லைப்ரரி உருவாக்குவது. ஒரு இயக்கம் ஒரு நாட்டை மாற்றுகிறது என்று சொன்னால் அவர்கள் படித்துவிட்டு படித்த புத்தகங்களை வைத்துக்கொண்டு நாட்டை மாற்றுகின்றார்கள். அதற்கு மூலம் லைப்ரரி, நூலகம். அந்த நூலகம் 1,00,000 புஸ்தகம் இருந்தாலும் சரி, 100 புஸ்தகம் இருந்தாலும் சரி, நூலகம்தான். ஆகையால நான் சொல்லுகின்றதெல்லாம் மாணவர்கள் மட்டுமல்ல, மாணவரை சார்ந்திருக்கின்ற பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் நான் சொல்லுகின்ற விஷயம் இதுதான். இன்றே முடிவெடுங்கள், என்ன புத்தகம் வாங்க வேண்டும் என்பதை இவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் அடிக்கடி புத்தக திருவிழாவை ஸ்கூலில் நடத்துங்க.
என்னுடைய பேத்திக்கு வயசு 8 வயசு இருக்கிறப்போ வேரை பான் அப்படிங்கிற புஸ்தகம் எழுதி பத்திரிக்கை வெளிவந்து ரிவ்யூ வந்து புக் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ 13 வயசு. மை லாஸ்ட் விசிட் டு ஜப்பான், ஜப்பானுக்கு போயிருந்தா. அவ புஸ்தகத்தில் படிச்சிருக்கா ஜப்பானை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இங்கேருந்து ஃபேமிலியோடு போகிறாங்க. 1 மாதம் 1 வாரம் 20 நாள் தங்கியிருந்தாங்க. ஒட்டுமொத்த ஜப்பானை சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு டிராஃப்ட் போட்டு புக் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாளைக்கு 12ஆம் தேதி சென்னை புத்தகத்தில் அந்த புத்தகம் ரிலீஸ். என் கடமையை நான் செய்துவிட்டேன் என்று சொல்லவில்லை. எல்லோரும் சேர்ந்து செய்தால் நம் குழந்தைகள் முன்னேறும். நம் குழந்தைகள் முன்னேற வேண்டும். அதற்கு தாய்க்கு இணையாக நான் கருதுவது புத்தகங்கள் மட்டும்தான். அதற்குத்தான் இங்கே வருகிறோம். அந்த காலத்தில் என்ன இந்த மாதிரி ஸ்கூல் வச்சா கட்டிட்டு இருந்தாங்க? சின்ன ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல படிப்பாங்க, படித்து முடிச்சோன்னு அப்படியே போயிடுவாங்க. அது வந்து வம்ச வழி அப்படின்னு போயிடும், முனிவர் வழி அப்படின்னு போயிடும். ஆனால் இது அப்படி இல்லை. இன்றைக்கு இருக்கின்ற கல்வியை பயில வேண்டும் என்று சொன்னால் 2 ஜென்மங்கள் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும். சமூக நல்லிணக்கம் வேண்டும், சமூகத்தின் மீது பற்று வேண்டும், சமூகத்தின் மீதான அன்பு பரிமாற்றம் வேண்டும். சமுதாயத்திற்காக நாம் எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். என்னுடைய பயோடேட்டா சொன்னப்போ சொன்னாங்க, நான் இரத்த தானம் செய்தேன் என்று சொன்னார்கள். என்னை விட நான் இதுவரை பார்த்திராத, நான் பேசாத திரு எம்எஸ்ஆர் அவர்கள் 80 முறை கொடுத்திருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். 112 முறை கொடுத்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதுதான் நாம் பிறவி பயன். சொத்து சேர்ப்பது பெரிய விஷயமே அல்ல. சேர்த்த சொத்தால் வந்த விளைவு என்ன என்று எல்லோருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சாப்பாட்டுக்கும் அறிவுக்கும் நமக்கு பணம் தேவை. அது மட்டும் இருந்தால் என்று சொன்னால் அதை விட சொர்க்கமான வாழ்வு எதுவுமே இல்லை. நான் சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க, இல்லாதவங்க யோசிச்சு பாருங்க. ஏன்டா நான் 15 கோடி 20 கோடி இருக்கு அப்படின்னு சொன்னா என் புத்தி மாறும். என்கிட்ட எதுவுமே இல்லை, சாப்பாட்டுக்கும் படிப்புக்கும் புஸ்தகங்களுக்கும் என்கிட்ட காசு இருக்குன்னு சொன்னா நான் தான் எம்ஜிஆர், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி இருக்குன்னு சொன்னா இரவு தூக்கம் வராது, எந்த புஸ்தகத்தையும் படிக்க முடியாது, யார்கிட்டையுமே அளவாள முடியாது, எவனை பார்த்தாலும் சந்தேகம், எவனை பார்த்தாலும் குற்ற ஒரு உணர்வு. அது எதுக்கு? போகின்ற பொழுது 2 லட்சம் கோடி வராது யாருக்கும். போகின்ற போது கோமணம் மட்டும்தான் போகும். புரியுதா? இதுதான் வாழ்க்கை தத்துவம். இதை புரிந்து கொள்வதற்குத்தான் அனைவரும் நாம் கடவுளை சந்திக்கின்றோம். அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வியை பாராட்ட வேண்டும், கல்விக்கு புத்தகம் வேண்டும். ஆகையாலே நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டே இருக்கின்றேன். மாணவ செல்வங்களே, உங்களுக்கெல்லாம் நான் சில விஷயங்களை இங்கே சொல்லியிருக்கின்றேன். +2 10th +1 +2 வருகின்ற பொழுது அவர்கள் புது விதமான ஒரு முயற்சியை எடுக்கவிருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் எடுப்பதாக இருந்தால் நான் முழுமையாக உங்களுடன் நான் இருக்கின்றேன். எதை செய்ய வேண்டும், இந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், ஏனென்றால் விசி இன்சார்ஜ் அளவிற்கு நாங்கள் பணியாற்றி விட்டு தான் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் நீங்கள் எதை செய்தாலும் யாருக்கும் நான் செய்தேன் என்று மாறுதட்டி மட்டும் கொள்ளாதீர்கள். அது உங்களை அழித்துவிடும். நல்லது செய்தால் இந்த காலத்தில் உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. ஆனால் மனசாட்சிக்கு பயந்து நல்லது மட்டும் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். அவர் 112 முறை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. 112 பேரை காப்பாற்றி இருக்கின்றார். ஒரு நாள் இரவு ரயில்வே ஸ்டேஷனில், நான் ரயில்வே ஸ்டேஷன் சென்னைக்கு போகிறப்போ அப்படியே பெட்டி எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு 15 அந்த மலைக்குறவ பெண்கள் எல்லாம் ஓடோடி வந்தாங்க. அதை காசு கேட்குறாங்கன்னு சொல்லி காசை எடுத்து கையில் கொடுக்குறேன். ஐயா காசு வேண்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் என்னம்மா வேணும்னு, ஐயா இந்த குழந்தைய பாருங்க அப்படின்னாங்க. சின்ன குழந்தை கையில் கொடுத்தாங்க. ஐயா இதுக்கு குழந்தைக்கு பேர் என்ன தெரியுமான்னாங்க. என்ன அப்படின்னு, வெங்கடேஸ்வரி. என்னம்மா ஞாபகம் இருக்கா ஐயா, நான் அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 1/2 வருஷமாக
வயிற்றுக்கும் வயிறு தள்ளிக்கிட்டு இருந்தது. அப்போ 100 மில்லிகிராம் ரத்தம் தேவை, ஓ பாசிட்டிவ். நீங்கள் கேட்ட உடனே நீங்கள் அப்போ ஆஸ்பத்திரி இருந்தீங்க, ஓடி வந்து கொடுத்தீங்க. நீங்கள் கொடுத்த ரத்தம் தான் இந்த குழந்தை, அதுக்கு தான் உங்கள் பேரை வச்சுருக்கிறோம். இதுதான் கடவுள். அப்பொழுது நான் கடவுளாக நினைக்கவில்லை, அந்த வாய்ப்பை கொடுத்த அந்த சமூகத்தை நான் இந்த மதிக்க விரும்புகின்றேன். அந்த உணர்வு தான் நமது குழந்தைகளுக்கு வேண்டும். எல்லாரும் எல்லோருக்கும், எல்லாம் எல்லோருக்கும் என்ற தத்துவம் தான் நமக்கு வேண்டும். எனக்கு நமக்கு என்ற தத்துவம் நமக்கு அவசியமே இல்லை. அது நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கல்விதான், உயர்கல்விதான், மேற்கல்விதான். அதற்கு முந்திய இன்னும் பல கல்விகள் இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுதுதான் எடை வைத்திருக்கின்றீர்கள். இன்னும் ஹையர் எஜுகேஷன் இருக்குது, ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குது, ஹையர் எஜுகேஷன் இருக்குது, காலேஜ் எஜுகேஷன் இருக்குது, ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது, அப்புறம் டாக்டரேட் இருக்குது, அதுக்கப்புறம் டிலிட் இருக்குது, டிஎஸ்சி இருக்குது, அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட். மார்க்கங்கள் அதிகமாக இருக்கின்றன. அந்த மார்க்கங்களை இந்த குழந்தைகள் தொட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு பவுன் வாங்குவதை விட, குழந்தைக்கு ஒரு பவுன் வாங்க போகிறேன்னு சொல்கிறதை விட நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு லேப்டாப் வாங்கி கொடுங்க. மிச்சத்தை 1 லட்ச ரூபாவில், ஒரு பவுன் தானே இன்னைக்கு 1 லட்சத்து சில்லற, நாளைக்கு 2 லட்சம் ஆகும். அந்த 2 லட்சத்தில் 50,000 லேப்டாப், ஒரு 50,000 புக்கு, அதுக்கு படிக்கிற வசதி ஏற்படுத்தி கொடுங்க. படிக்க 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 உங்கள் பெயரை நாளை உலகத்திற்கு சொல்வதற்கு இந்த குழந்தைகள் தான் பிற்காலத்தின் தூண்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அப்படியாக மாற வேண்டிய அந்த தூண்கள் தான் நமக்கு தேவை. அதற்குண்டான தூண்களை உருவாக்க இருக்கின்ற பள்ளிகள் தான் இந்த ஆனந்தா குரூப் என்பதை சொல்லி, உங்களுடைய இந்த இனிய நாள் விழாவிற்கு என்னை வரவழைத்தமைக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றேன். இருக்கிறோம், எங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இருக்கும் வரை நன்றி.